இன்னைக்கு எத்தனால் பற்றி பார்க்க போறோம். எத்தனாலினுடைய வாய்ப்பாடு CH3 CH2OH. ஆல்கஹாலினுடைய இரண்டாவது ஆல்கஹால். ஆல்கஹால் ஒரு படிவரிசை சேர்மம். அந்த ஆல்கஹாலினுடைய இரண்டாவது ஆல்கஹால் எத்தனால். முதல் ஆல்கஹால் மெத்தனால் CH2OH. எத்தனாலினுடைய வாய்ப்பாடு CH3 CH2OH. 2 கார்பன் இருப்பதனால இது எத்தனால் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனால் சாதாரணமாக ஆல்கஹால் என்று சொல்லப்படுகின்றது. இருமல் மருந்துகளில் எத்தனால் கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. எத்தனாலினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. அங்க மேல CH3 CH2OH இருந்தது. இங்க C2H5OH இருக்கு. 2 விதமாகவும் ஆல்கஹாலை எழுதலாம். ஆல்கஹாலின் வாய்ப்பாட்டினை எழுதலாம். இங்கு ஆல்கஹாலுடைய அமைப்பு வாய்ப்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. CH3 கார்பனுடன் 3 ஹைட்ரஜன் இணைக்கப்பட்டிருக்கு. 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளும் தனித்தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. CH2ல கார்பனுடன் 2 ஹைட்ரஜன் இணைக்கப்பட்டிருக்கு. ஒற்றை பிணைப்பினால் ஹைட்ரஜன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஹைட்ரஜன் பிணைப்புகளை தனியாக எழுதியிருக்கிறோம். OHல O கார்பனுடன் ஒரு ஒற்றை பிணைப்பினையும் ஹைட்ரஜனுடன் ஒரு ஒற்றை பிணைப்பினாலும் பிணைக்கப்பட்டுள்ளது. அப்போ எத்தனாலினுடைய வாய்ப்பாடு CH3 CH2OH. 2 கார்பன் இருக்கனால C2 எழுதியிருக்கிறோம். ஹைட்ரஜன் 2 3 4 5 5 ஹைட்ரஜன் இருக்கனால H5 எழுதியிருக்கிறோம். OH. அப்ப எத்தனாலினுடைய அமைப்பு வாய்ப்பாடு, இது மூலக்கூறு வாய்ப்பாடு C2H5OH. இன்னொரு முறையில் எப்படி எழுதலாம், CH3 CH2OH என்று எத்தனாலினுடைய வாய்ப்பாட்டினை எழுதலாம். எத்தனாலை தயாரிக்கும் முறை. எத்தனால் நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. எத்தனால் சர்க்கரையினுடைய கழிவு பாகிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சர்க்கரையை படிகமாக்கும் பொழுது சர்க்கரையின் மேல் பகுதியில் மிதக்கக்கூடிய கழிவு பொருளுக்கு கழிவு பாகு என்று பெயர். இது ஆழ்ந்த நிறமுள்ள கூழ் போன்ற ஒரு திரவமாகும், கூழ்ம திரவமாகும். இதில் 30% சுக்ரோஸ் உள்ளது. இந்த சுக்ரோஸ் தான் எத்தனாலாக மாற்றப்படுகிறது. கழிவு பாகில் உள்ள சுக்ரோஸ் எத்தனாலாக மாற்றப்படுகிறது. சுக்ரோஸினுடைய வாய்ப்பாடு C12H22O11. இது ஒரு இரட்டை சர்க்கரையாகும். கழிவு பாகுல 30% சுக்ரோஸ் இருக்கு. முதல்ல கழிவு பாக 8லிருந்து 10% சுக்ரோஸ் கொண்ட கரைசலாக மாற்றணும். இதுக்கு நீர் சேர்த்து கழிவு பாகானது நீர்க்கப்படுகிறது. 8 முதல் 10% சுக்ரோஸ் கொண்ட கரைசலாக நீரினால் நீர்க்கப்பட்டு மாற்றப்படுகிறது. பின்பு அமோனியம் உப்புக்கள் சேர்க்கப்படுகிறது. இந்த வேதிவினையில எத்தனால் நொதித்தல் முறையில் ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. எத்தனால் இல்ல, சுக்ரோஸ் நொதித்தல் முறையில் ஆல்கஹாலாக மாற்றப்படுகிறது. இந்த நொதித்தலுக்கு பயன்படும் உயிரி ஈஸ்ட் ஆகும். ஈஸ்டுக்கு உணவாக அமோனியம் உப்புக்கள் சேர்க்கப்படுகின்றன. அமோனியம் சல்பேட் மற்றும் அமோனியம் பாஸ்பேட் என்பது ஈஸ்டுக்கு உணவாக சேர்க்கப்படுகிறது. முதல்ல கழிவு பாக 8 to 10% சுக்ரோஸ் இருக்கக்கூடிய கரைசலாக நீர்க்கிறோம். அந்த நீர்த்த கரைசலுடன் அமோனியம் சல்பேட்டையும் அமோனியம் பாஸ்பேட்டை சேர்க்கிறோம். இது ஈஸ்டுக்கு உணவாக பயன்படுகிறது. பின்பு நொதித்தல் தொட்டியில் இந்த கரைசல் சேர்க்கப்படுகிறது. நொதித்தல் தொட்டியில் ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது. நொதித்தல் தொட்டியினுடைய வெப்பநிலை 303 கெல்வின் வெப்பநிலைக்கு மாற்றப்படுகின்றது. ஈஸ்ட்ல 2 விதமான நொதிகள் காணப்படுகிறது. ஒன்று இன்வெர்டேஸ், மற்றொன்று சேமேஸ். இந்த 2 நொதிகளும் தான் சர்க்கரையை எத்தனாலாக மாற்றக்கூடியது. முதல்ல சர்க்கரை நீருடன் சேர்ந்து இன்வெர்டேஸ் என்ற நொதியினால் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக மாற்றப்படுகிறது. இங்க 12 கார்பன் இருக்கு. சுக்ரோஸ்ல 6 கார்பன், ஃப்ரக்டோஸ்ல 6 கார்பன். இங்க 22 ஹைட்ரஜன் இருக்குது. இங்க ஒரு 2 ஹைட்ரஜன், 24 ஹைட்ரஜன். குளுக்கோஸ்ல 12 ஹைட்ரஜன், ஃப்ரக்டோஸ்ல 12 ஹைட்ரஜனாக மாற்றப்படுகிறது. இங்க 11 ஆக்சிஜன் இருக்கு. இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு. குளுக்கோஸ்ல 6 ஆக்சிஜன், ஃப்ரக்டோஸ்ல 6 ஆக்சிஜனாக மாற்றப்படுகிறது. குளுக்கோஸ் சர்க்கரை அல்லது சுக்ரோஸினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C12H22O11. குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸினுடைய வாய்ப்பாடு C6H12O6.
ஈஸ்டில் உள்ள இன்வெர்டேஸ் சர்க்கரையை குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் மாற்றுகிறது. சர்க்கரை ஒரு இரட்டை, சுக்ரோஸ் ஒரு இரட்டை சாக்கரைடு ஆகும். இது குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் என்ற ஒற்றை சாக்கரைடாக மாற்றப்படுகிறது. இதுதான் குளுக்கோஸினுடைய அமைப்பு வாய்ப்பாடு. குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டோஸுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடும் ஒன்று போலதான் இருக்குது, C6H12O6. ஆனால் அமைப்பு வாய்ப்பாடு வேறுபட்டது. குளுக்கோஸ்ல கடைசி கார்பன் CHO, அதாவது ஆல்டிஹைடு தொகுதியை கொண்டு காணப்படுகிறது. குளுக்கோஸ் ஒரு ஆல்டிஹைடு ஆகும். ஃப்ரக்டோஸ்ல இரண்டாவது கார்பன்ல C+O காணப்படுகிறது. இது ஹீட்டோன் குரூப். ஃப்ரக்டோஸ் ஒரு ஹீட்டோன் ஆகும். குளுக்கோஸ் ஒரு ஆல்டிஹைடு, ஃப்ரக்டோஸ் ஒரு ஹீட்டோன். இப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இந்த ஈஸ்டில் உள்ள சைமேஸ் என்ற நொதியினால் எத்தனாலாக மாற்றப்படுகிறது. குளுக்கோஸ் மூலக்கூறு, ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு 2 எத்தனால் மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிறது. மீதமுள்ள கார்பன், இப்போ இங்க 2 எத்தனால் மூலக்கூறு 2 எத்தனால் மூலக்கூறுகளாக மாறினால் C2, 4 கார்பன், 2 × 2 4 கார்பன். மீத 2 கார்பன் கார்பன் டை ஆக்சைடு வாயுவாக மாற்றப்படுகிறது. இந்த நொதித்த நீர்மத்துக்கு கழிவு நீர்மம் என்று பெயர். ஈஸ்டினால் நொதித்த நீர்மம் கழிவு நீர்மம் என்று அழைக்கப்படுகிறது. முதல்ல நாம பயன்படுத்துகின்ற கரைசலுக்கு கழிவு பாகு என்று பெயர். இங்க நொதித்த நீர்மத்துக்கு கழிவு நீர்மம் என்று பெயர். இந்த கழிவு நீர்மத்துல 10 to 18% ஆல்கஹால் இருக்கும். மீதெல்லாம் நீராக இருக்கும். இந்த 15 முதல் 18% ஆல்கஹால் கொண்ட கழிவு நீர்மத்தை பின்ன காய்ச்சி வடிக்கணும். பின்ன காய்ச்சி வடிக்கும் போது நமக்கு ஆல்கஹால் செறிவு அதிகரிக்கின்றது. பின்ன காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு கிடைக்கும் கரைசலுக்கு எத்தனாலின் நீர் கரைசல் என்று பெயர். அதுக்கு மற்றொரு பெயர் எரிசாராயம் என்று பெயர். பின்ன காய்ச்சி வடித்தலுக்கு பின்பு கிடைத்த எத்தனாலின் நீர் கரைசலில் 95.5% எத்தனாலும் 4.5% நீரும் உள்ளது. இன்னும் 4.5% நீர் இருக்குது. அந்த நீரை நாம நீக்கணும். அதுக்காக 5 to 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி வடிக்கிறோம். இந்த காய்ச்சி வடித்த கலவையை 12 மணி நேரம் அப்படியே வைத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த கரைசலை காய்ச்சி வடிக்கிறோம். இப்போ தூய ஆல்கஹால் கிடைக்கிறது. தூய ஆல்கஹால் என்பது 100% ஆல்கஹால் கொண்டது. இது தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. தனி ஆல்கஹால் என்பது என்னது? 100% ஆல்கஹால் தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. அதே மாதிரி எத்தனாலுக்கு நீர் கரைசலில் உள்ள எத்தனால் மற்றும் நீரினுடைய சதவீதம் ஒன் வேர்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். எரிசாராயம் என்பது 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் கொண்டது. எரிசாராயம் என்றால் என்ன என்று கொஸ்டின் அடிக்கொருக்க கேட்கப்படுகிறது. ஈஸ்ட் என்பது ஒரு பூஞ்சை. இது ஒரு செல் நுண்ணுயிரி. ஈஸ்ட் நொதித்தலில் பயன்படுகிறது. நொதித்தல் என்றால் என்ன? நொதிகள், ஈஸ்டில் உள்ள நொதிகளின் மூலமாக சிக்கலான மூலக்கூறுகளை எளிய மூலக்கூறுகளாக மாற்றுதல் நொதித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம எத்தனால் தயாரித்ததுல சுக்ரோஸ் என்பது பெரிய மூலக்கூறு. அந்த பெரிய மூலக்கூறை பூஞ்சையில் உள்ள இன்வெர்டேஸ் சைமேஸ் என்ற நொதிகள் சிறிய மூலக்கூறுகளான எத்தனாலாக மாற்றுகின்றது. இதுதான் நொதித்தல் வினை என்று அழைக்கப்படுகிறது. பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறாக நொதிகளின் மூலம் மாற்றுதல் நொதித்தல் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொரு எடுத்துக்காட்டு நொதித்தலுக்கு பால் தயிராக மாறுதல். இது லாக்டோபேசிலஸ் என்ற பாக்டீரியாவின் மூலமாக பால் என்பது தயிராக மாறுகிறது. பால் தயிராதல் ஒரு நொதித்தல் வினைக்கு எடுத்துக்காட்டாகும். இப்ப எத்தனால தயாரிச்சிட்டோம். எத்தனாலுடைய இயற்பியல் பண்புகள் பற்றி பார்ப்போம். எத்தனால் இனிய மடமுடைய நிறமற்ற ஒரு நீர்மமாகும். எத்தனாலுடைய கொதிநிலை 78°C அல்லது 351 கெல்வின் ஆகும். எத்தனால்லையும் 2 கார்பன் காணப்படுகிறது. ஈத்தேன்லையும் 2 கார்பன் காணப்படுகிறது. ஈத்தேன் என்பது ஒரு அல்கேன். எத்தனால் என்பது ஒரு ஆல்கஹால். ஈத்தேனுடைய கொதிநிலை 184 கெல்வின். ஆனால் அதே 2 கார்பனை கொண்ட எத்தனாலுடைய கொதிநிலை 351 கெல்வின் ஆகும். ஏன் இவ்வளோ எத்தனாலுடைய கொதிநிலை அதிகரிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா,
எத்தனால் மூலக்கூறுகளுக்கிடையே காணப்படும் ஹைட்ரஜன் பிணைப்பாகும். எத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு CH3 CH2OH. அந்த OHல உள்ள ஆக்சிஜனுக்கும் மற்றொரு மூலக்கூறில் உள்ள ஹைட்ரஜனுக்கும் இடையே ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படும். இதனால எத்தனாலில் காணப்படும் ஹைட்ரஜன் பிணைப்பினால் எத்தனாலின் கொதிநிலை அதிகமாக உள்ளது. எத்தனாலுடைய வேதிப்பண்புகள் பற்றி பார்ப்போம். முதல்ல நீர் நீக்கம். நீர் நீக்கியாக செயல்படுவது அடர் H2SO4. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பண்பு. நீர் நீக்கிக்கு எடுத்துக்காட்டு அடர் H2SO4. எத்தனாலை அடர் H2SO4 உடன் 443 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது நீர் நீக்கம் ஏற்பட்டு அது ஈத்தீனை கொடுக்கின்றது. எத்தனாலுடைய வாய்ப்பாடு CH3 CH2OH. இதை அடர் H2SO4 உடன் நாம வினைப்படுத்துறோம். அடர் H2SO4ல 443 கெல்வின் வெப்பநிலையில வெப்பப்படுத்துறோம். இப்ப எத்தனால்ல இந்த CH3ல உள்ள ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHம் சேர்ந்து நீர் மூலக்கூறாக மாற்றப்படுகிறது. இப்ப CH3ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா CH2 இருக்கும். இங்க CH2 வந்துருச்சு. இங்க ஒரு CH2 இருக்கு. இங்க CH2. ரெண்டுக்கு இடையில ஒரு இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இரட்டை பிணைப்பு உருவாகிறதுனால இது ஒரு அல்கீன். 2 கார்பன் இருக்கனால இது ஈத்தீன் ஆகும். அடுத்த வினை சோடியத்துடன் வினை. எத்தனால் சோடியத்துடன் வினைபுரிந்து சோடியம் ஈத்தாக்சைடையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. சோடியம் ஈத்தாக்சைடையும் ஹைட்ரஜனையும் தருகிறது. எத்தனாலுடைய வாய்ப்பாடு C2H5OH. சோடியத்தினுடைய வாய்ப்பாடு Na. இந்த எத்தனாலில் உள்ள ஒரு ஹைட்ரஜனை நீக்கிவிட்டு சோடியம் அந்த இடத்தில் சேர்ந்து கொள்கிறது. சோடியம் ஒரு அதிக வினைபடும் திறன் கொண்ட தனிமமாகும். அதனால ஹைட்ரஜனை நீக்கிவிட்டு சோடியம் அதனுடன் சேர்ந்து கொள்கிறது. இந்த நீக்கப்பட்ட ஹைட்ரஜன் வாயுவாக வெளிப்படுகிறது. 2 எத்தனால்ல இருந்து 2 ஹைட்ரஜன் வெளிப்படுகிறது. இந்த 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவாக வெளிப்படுகிறது. 2 எத்தனால்லையும் சோடியம் சேர்ந்து சோடியம் ஈத்தாக்சைடு உருவாகிறது. Sc2H5O என்பது ஈத்தாக்சைடு. Na என்பது சோடியம் ஈத்தாக்சைடு உருவாகிறது. ஆக்சிஜனேற்றம். ஆக்சிஜனேற்றியாக செயல்படும் வினையூக்கி காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மற்றும் அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் ஆகும். இந்த அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட்டுடன் எத்தனால் வினைபடும் பொழுது எத்தனாயிக் அமிலம் உருவாகின்றது. இப்போ CH3 CH2OH என்பது எத்தனால். இந்த இரண்டாவது CH2 உள்ள 2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து நீர் மூலக்கூறாக வெளிப்படுகிறது. அந்த 2 பிணைப்புக்கு பதிலாக கார்பன் ஆக்சிஜனுடன் ஒரு இரட்டை பிணைப்பினை ஏற்படுத்திக் கொள்கிறது. இந்த H2வும் ஓவும் சேர்ந்து நீர் மூலக்கூறாக வெளிவருகிறது. அந்த H2 இருந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் சேர்க்கப்படுகிறது. இப்ப CH3COOH plus H2O உருவாகிறது. எத்தனாயிக் அமிலம் உருவாகின்றது. இந்த வேதிவினைவின் போது பொட்டாசியம் டைகுரோமேட் என்பது ஆரஞ்சு நிறமுடைய சேர்மம். அந்த ஆரஞ்சு நிறமுடைய பொட்டாசியம் டைகுரோமேட் பச்சை நிறமாக மாறுகின்றது. பச்சை நிறமுடைய குரோமேட்டாக மாற்றப்படுகின்றது. குரோமிக் ஆக்சைடாக மாற்றப்படுகின்றது. ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமாக மாறுகிறது. இது ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையாக பயன்படுகின்றது. எத்தனால் பொட்டாசியம் டைகுரோமேட்டுடன் ஆக்சிஜனேற்றமடைந்து எத்தனாயிக் அமிலத்தை கொடுக்கின்றது. எஸ்டர் ஆக்குதல். எஸ்டர் ஆக்குதல் என்றால் என்ன? ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் வினைபுரிந்து அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வினைபுரிந்து எத்தில் எத்தனோயேட் என்ற எஸ்டரை தருகிறது. ஆல்கஹால் கார்பாக்சிலிக் அமிலத்துடன் அடர் H2SO4 முன்னிலையில் வினைபுரிந்து எத்தில் எத்தனோயேட் என்ற எஸ்டரை தருகிறது. ஆல்கஹால் என்பது இங்கு எத்தனால் CH3 CH2OH. கார்பாக்சிலிக் அமிலம் என்பது அசிட்டிக் அமிலம் CH3COOH.
C2H5OH எத்தனால் plus CH3COOH எத்தனாயிக் அமிலம் ரெண்டும் வினைபுரிந்து எத்தில் எத்தனோயேட்டை தருகிறது. இந்த ஆல்கஹாலில் உள்ள OH தொகுதியும் எத்தனாயிக் அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜனும் சேர்ந்து H2O மூலக்கூறாக மாறுகிறது. மீதம் என்ன இருக்குது? OH போன பிறகு C2H5 இருக்கு. இந்த C2H5 எத்தனாயிக் அமிலத்துடன் இணைந்து கொள்கிறது. எத்தனாயிக் அமிலத்தில் உள்ள CH3COO உடன் C2H5 இணைந்து எத்தில் எத்தனோயேட்டை தருகிறது. இந்த எத்தில் எத்தனோயேட் ஒரு எஸ்டர் ஆகும். இது பழச்சாற்றின் மணம் கொண்டது. பழச்சாற்றின் மணம் கொண்டது இது எஸ்டர். இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. அடுத்து எஸ்டராக்குதல் வினையில் உருவாகும் வேதிப்பொருள் எது? எத்தில் எத்தனோயேட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. எஸ்டராக்குதல் வினையில் பயன்படும் வினையூக்கி எது? அடர் H2SO4. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. இந்த எஸ்டராக்குதல் என்றால் என்ன என்பது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது நல்லா படிச்சுக்கிடணும். அடுத்து ஹைட்ரஜன் நீக்கம். எத்தனாலின் ஆவியை வெப்பப்படுத்த கார்பன் வினையூக்கியின் முன்னிலையில் 573 கெல்வின் செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கமடைந்து அசிட்டால்டிகைடு உருவாகிறது. அதாவது ஹைட்ரஜன் நீக்க வினையில் வினையூக்கியாக செயல்படுவது எது? காப்பர் ஆகும். ஹைட்ரஜன் நீக்க வினையில் தேவையான வெப்பநிலை 573 கெல்வின் ஆகும். இப்ப எத்தனால் எடுத்துக்கொள்வோம். ஹைட்ரஜன் நீக்க வினையில் உருவாகும் வினை விளைபொருள் அசிட்டால்டிகைடு ஆகும். எத்தனாலுடைய வாய்ப்பாடு CH3CH2OH. இதுல ஹைட்ரஜன் நீக்கப்படுகிறது. இந்த CH2ல உள்ள ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHல உள்ள ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவாக வெளிப்படுகிறது. மீதம் என்ன இருக்குது? CH3. CH2ல ஒரு ஹைட்ரஜன் பயிற்சி, அதனால CH. இந்த ஹைட்ரஜன் பயிற்சி மீதம் ஆக்சிஜன் மாத்திரம் இருக்கு O. அசிட்டால்டிகைடு உருவாகின்றது. எத்தனாலை ஹைட்ரஜன் நீக்கம் செய்யும் போது கிடைக்கும் விளைபொருள் எது? அசிட்டால்டிகைடு. எத்தனாலின் ஹைட்ரஜன் நீக்கத்தில் வினையூக்கியாக செயல்படுவது எது? காப்பர். எத்தனாலினுடைய எரிதல் வினை. எத்தனால் ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கிறது. எத்தனாலுடைய வாய்ப்பாடு C2H5OH. ஆக்சிஜனுடன் இது சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் கொடுக்கிறது. 2 கார்பன் இருக்கனால 2 கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு உருவாகிறது. ஹைட்ரஜன் இங்க 5, இங்க 1 6 ஹைட்ரஜன் இருக்கனால இது 3 நீர் மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. இது 3O2 6 ஆக்சிஜன் இருக்குது. இங்க 2 × 2 4 ஆக்சிஜன். இங்க ஒரு 3 ஆக்சிஜன். 4 3 7 ஆக்சிஜன். இங்க வந்து 6 6 1 7 ஆக்சிஜன். சமன்பாடு சமன் செய்யப்பட்டிருக்கு. பயன்கள். எத்தனாலுடைய பயன்களை பற்றி பார்ப்போம். எத்தனால் ஒரு புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. புரைத்தடுப்பானா என்ன? புண்கள் அப்படியே பாக்டீரியா ஃபங்கஸ்னால விரிஞ்சு கொண்டே செல்லுதல் தான் புரை ஓடுதல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புரை தடுப்பானாக பயன்படுது. காயங்களில் புரை தடுப்பானாக பயன்படுவது எத்தனால் ஆகும். அடுத்து வாகனங்கள்ல ரேடியேட்டர்கள்ல குளிர்விப்பானாக தண்ணீர் பயன்படுகின்றது. இந்த தண்ணீர் உறைவதை தடுப்பதற்காக வாகனங்கள்ல ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகின்றது. ரேடியேட்டர்கள்ல தண்ணீர் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? தண்ணீரினுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம். அதனால மிஷின்ல உருவாகின்ற வெப்பத்தை எடுத்துக்கொண்டு ஆவியாக தண்ணீர் மாறும். இந்த தண்ணீர் குளிர்காலங்களில் உறைந்து விடாமல் இருப்பதற்காக தண்ணீரோடு ஆல்கஹால் சேர்க்கப்படுகின்றது. பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்க கிருமி நாசினியாக ஆல்கஹால் பயன்படுகிறது. ஹேண்ட் வாஷ்ல கைகளை தூய்மையாக்கும் வேதிப்பொருட்களில் கிருமி நாசினியாக ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மருந்துகள், எண்ணெய்கள், கொழுப்பு பொருட்கள், வாசனை பொருட்கள், சாயங்கள் போன்றவற்றை கரைக்கக்கூடிய கரைப்பானாக எத்தனால் பயன்படுகிறது. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம்
மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் என்றால் என்ன? 95% எத்தனாலும் 5% மெத்தனாலும் கொண்ட கரைசல் மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் என்று அழைக்கப்படுகின்றது. சாராயத்துல இந்த எத்தனால்ல ஏன் மெத்தனால் கலக்கப்படுகிறதுனா, எத்தனால் ஆல்கஹால், அதை குடிக்காமல் இருப்பதற்காக 5% மெத்தனால் கலக்கப்படுகின்றது. இது எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம் எரிபொருளாக பயன்படுகிறது. இதில் 95% எத்தனாலும் 5% மெத்தனாலும் சேர்க்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆற்றல் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. பெட்ரோல் வாகனங்களில் எரிபொருளாக பயன்படுகிறது. அதில் எத்தனால் கலக்கும் பொழுது அதிக அளவு ஆற்றல் வெளிப்படுகிறது. இதனால் இது ஆற்றல் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் என்பது எத்தனாலும் பிரிடினும் கலந்த கலவையாகும். இது எத்தனாலும் பிரிடினும் கலந்த கலவை. இது குடித்தோன்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. எத்தனாலும் பிரிடினும் கலந்த கலவை இயல்புத்தன்மை இழந்த ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. இது 3 ஒன் வேர்டு, இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. அடுத்து வெண்ணிலா சாறுகளை உருவாக்க எத்தனால் பயன்படுகின்றது. வெண்ணிலா சாறு என்பது உணவு ஐஸ்கிரீம்ல வெண்ணிலா ஐஸ்கிரீம் சொல்றோம். உணவுல சுவையூட்டுவதற்காக இந்த வெண்ணிலா எசன்ஸ் பயன்படுகிறது. இந்த வெண்ணிலா எசன்ஸ் தயாரிக்க ஆல்கஹால் பயன்படுகிறது. ஆல்கஹால் நீர் சேர்ந்த கரைசலில் வெண்ணிலா விதைகளை வினைக்கு உட்படுத்தி வெண்ணிலா எசன்ஸ் தயாரிக்கப்படுகின்றது. தேங்க்யூ.